ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அக்கினிமயமான குதிரைகள். 2 ராஜாக்கள் 6:17 சொல்கிறது, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதானாலும் சரி, அல்லது தம்முடைய ஜனங்களுக்காக போராடி யுத்தம் செய்வதானாலும் சரி, அவர் உபயோகிக்கிற வழிகள் ஆச்சரியமும் அதிசயமானவை. இங்கே தம்முடைய ஊழியக்காரனை பாதுகாக்கும்படி கர்த்தர் தம்முடைய அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பி கொடுப்பதை பாருங்கள். எலிசா ஒரு சாதாரணமான எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர்தான். எலிசாவோடு கூட இருந்தது ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டுமே. அந்த தேவ மனுஷன் மேல் பொறாமை கொண்ட சீரியாவின் ராஜா அவனுக்கு விரோதமாய் குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். 2 ராஜாக்கள் 6:14. யார் எலிசாவுக்காக யுத்தம் செய்தது? யார் சீரியா ராஜாவின் கையிலிருந்து அவரை விடுவித்தது? எலிசாவின் வேலைக்காரன் கதறினான், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு எலிசா சொன்ன பதில் என்ன தெரியுமா? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆம், எலிசாவுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்தன. அந்த கண்களால் கர்த்தர் தனக்கு ஆதரவாய் அனுப்பியிருக்கிற அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் அவர் கண்டார். ஆகவேதான் அவருடைய உள்ளம் பதறவில்லை. அதைப்போல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவனுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு தெரியும். அவர்கள் ராஜாவின் பொற்சிலையை வணங்க மறுத்ததினால் அவர்களுக்காக அக்கினி சூளைகள் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டது. அது இமை பொழுதில் அவர்களை சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கக்கூடிய அக்கினி. ஆனால் அவர்களை தூக்கி சூளையில் போட போனவர்களைத்தான் அக்கினியின் தீநாக்குகள் வளைத்து பிடித்து சாம்பலாக்கி போட்டது. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் நிலைமை என்ன? அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். தானியேல் 3:27. அவர்கள் அக்கினியால் சேதப்படாமல் இருந்தார்கள். ஏற்கனவே அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்ததே இதன் காரணம். இது விசேஷ பரலோக அக்கினி சாதாரண உலக அக்கினியை பார்க்கிலும் பன்மடங்கு மேன்மையாய் இருந்ததினாலே அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. மட்டுமல்ல, 4வது ஆளாக இயேசு கிறிஸ்து தாமே அந்த அக்கினி சூளையில் இறங்கி மனுஷகுமாரனைப் போல அவர்களோடு உலாவினார். அவர்களும் நிலவு ஒளியில் மகிழ்ச்சியோடு நடப்பதைப் போல மனுஷகுமாரனோடு அந்த அக்கினி சூளையிலே நடந்து உலாவினார்கள். ஆஹா, அது எத்தனை அற்புதமான ஒரு காட்சி! தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வரும் எந்த சோதனையாகிய அக்கினி சூளையானாலும் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அக்கினியை மதிலாய் வைத்து உங்களை பாதுகாப்பார். இன்றைய நினைவிற்கு யாத்ராகமம் 3:2. முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இன்றைய வேத வாசிப்பு காலை நீதிமொழிகள் 10, 11 மற்றும் 12 அதிகாரங்கள். மாலை 2 கொரிந்தியர்
4ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்பனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பதற்கு உங்களை சுற்றிலும் அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். கலங்க வேண்டாம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.